நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடந்த மதர் தெரேசாவின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சமூக சேவகி பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாக்கமுடையான்பேட் கொக்கு பூங்காவில் உள்ள அன்னை தெரேசாவின் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், அசோக் ஆனந்த், வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், ரேவதி பர்குடன், அருட்தந்தை அந்தோணி சுவாமி, வினோபா நகர் பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மதர் தெரேசாவின் உன்னத சேவையை நினைத்து அஞ்சலி செலுத்தினர். கருணாநிதியின் முயற்சியால் மட்டுமே ஈழத் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழக டெசோ விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக சட்டத்துறை செயலாளர் பாரதி பேசினார். புதுவை சாரம் அவ்வை திடலில் திராவிட முன்னேற்ற கழக டெசோ மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் முன்னாள் முதல்வரும் மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் தலைமையில் இளைஞரணி அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடந்தது. மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், கழக கொள்கை விளக்க துணை செயலாளர் புகழேந்தி சிறப்புரையாற்றிய கூட்டத்தில் கழக சட்டத்துறை செயலாளர் பாரதி டெசோ மாநாடு தீர்மானம் குறித்து பேசுகையில், இலங்கை பிரச்சனையை சிலர் வியாபாரமாக பயன்படுத்தி வரும் வேளையில் இலங்கை தமிழர்களுக்காக தலைவர் கருணாநிதி அரும்பாடுபட்டு வருகிறார். கருணாநிதியின் முயற்சியால் மட்டுமே ஈழத் தமிழர்களுக்கு வாழ்வளிக்க முடியும். அதற்கான அனைத்து வேலைகளையும் கையில் எடுத்து எந்த நேரத்தில் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் அதனை தட்டி கேட்கவோ மேலும் திராவிட இயக்கம் இல்லை என்றால் தமிழர்கள் வாழ்ந்திருக்க முடியாது. டெசோ மாநாடு நடத்தக்கூடாது என்று பலர் சதிகள் செய்தாலும் அதனை செம்மையாக நடத்தி இலங்கை தமிழர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று பேசினார். கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பலராமன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MAS சுப்பிரமணியன், ராஜாராமன், அன்னிபால் கன்னடி, சோமசுந்தரம், துணை அமைப்பாளர் லோக கணேசன், பெல்லாரி என்கிற கலிய பெருமாள், தொகுதி நிர்வாகிகள் ஏம்பலம் செல்வம், திருவண்டார் கோவில் காந்தி, IG வீரராகு, தொண்டரணி அமைப்பாளர் சுரேஷ், ஜெகன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், அருள் செல்வி, வழக்கறிஞர் அணி முத்துவேல், மீனவர் அணி சக்திவேல், இலக்கிய அணி அமைப்பாளர் குமர சுப்பிரமணி மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், அணிகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள், கழக நிர்வாகிகள், நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் நிர்வாகி நடராஜன் நன்றி கூறினார். சலுகைகளுக்காக போராடாமல் மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி புதுவையில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கழக டெசோ விளக்க பொதுக்கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் பேசினார். புதுவை சாரம் அவ்வை திடலில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக டெசோ மாநாட்டு விளக்க தீர்மான கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் பேசுகையில், புதுவையில் 3 பஞ்சாலைகளையும் இயக்கினால் 10,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். தங்களது ஆட்சியின் போது மாணவர்களுக்கு சீருடைகளை தரமானதாக சுதேசி உள்ளிட்ட பஞ்சாலைகளில் உற்பத்தி செய்து அளித்ததாகவும், தற்பொழுது அவ்வாறில்லாமல் வெளியே உற்பத்தி செய்யப்பட்டதை வாங்குவதால் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இளைஞர்கள் வெடிகுண்டு வீச்சு போன்ற சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரவுடி ஜெகன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் பொறியியல் உள்ளிட்ட நல்ல படிப்புகளை படித்து வேலை கிடைக்காமல் பாதை மாறி சென்றவர்கள்தான். இதனை தடுக்க அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து அமைதி பூங்கா என பெயர் பெற்ற மாநிலத்தில் வன்முறை அதிகரித்து மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றனர். எனவே சலுகைகளுக்காக போராடாமல் மக்கள் பிரச்சனைகளுக்காக நாம் போராடி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். திமுக ஆட்சியின் போது கல்விக்காக பல சலுகைகள் சிறப்பாக வழங்கப்பட்டதால் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நன்றாக பயின்று நல்ல தேர்ச்சியை பெற்று தந்தனர். ஆனால் தற்போது பிராந்திய இடஒதுக்கீடு என்று புதுவை மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று பேசினார். திமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வன்முறை எல்லாம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு டெலிகாட்டர்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். எங்க AFT மில்லில் இருந்து துணியை தைச்சு AFT மில்லே தயார் பண்ணி இங்க கொடுத்தோம். வெளியில வாங்கல. துணிகள் அனைத்தும் புடவையா இருக்கு, இதா இருக்கு, AFT மில்ல இருந்து வாங்கணும், சுதேசியில இருந்து வாங்கணும், பாரதியில இருந்து வாங்கணும், 3 மில்லும் ஓடுச்சு. இன்றைக்கு நினைத்தாலும் அந்த ஓட்ட முடியும். இவங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாம் கிடையாது. அதே போல அன்றைக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம், ரொம்ப இது செஞ்சோம். நிறைய பிள்ளைங்க அரசாங்க பள்ளிக்கூடத்திலே ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கெல்லாம் இருந்தது. எத்தனையோ சாதனைகள் செய்தோம். ராஜாக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இது போல இன்றைக்கு நடக்கக்கூடிய பாருங்கன்னா முகா கொடுக்குறாங்க. பிராந்திய இடஒதுக்கீட்டு கீழே வந்து நம்ம ஊர் சீட்டையும் பிடிங்கி கொடுத்துடுறாங்க. இந்த ஊர்ல 183 மார்க் கட் ஆஃப் மார்க்
ஆனா 120 கட் ஆஃப் மார்க் எடுத்து வேற ஊர்ல இருந்து வரான்னு வச்சுக்க அவனுக்கு சீட்டு. அங்கேயும் இதே வாதியாரெல்லாம் சொல்லி தராரு, அங்கேயும் இதே பண்ணி கொடுத்தா, இங்கேயும் இதே பண்ணி கொடுத்தா. நம்மளும் காட்டு கத்தலாம் கத்தலாம் ஒன்னும் ஏறனா தெரியல. அதாவது என்னமோ சரி போற போக போது ஏதாவது ஒரு கட்டத்துல முடியுமே அப்படி என்று நாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. புதுவைக்கு எழுந்தருளியுள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி உற்சவ மூர்த்திக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று வழிபட்டார். புதுவையில் திருக்கல்யாண உற்சவத்திற்காக எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஸ்ரீவாரி திருக்கல்யாண அறக்கட்டளை சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சுப்பிரபாத சேவை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனை நடந்தது. இதில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து எம்பெருமானின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீவாரி அறக்கட்டளை தலைவர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவை காங்கிரசார் அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கடந்த 18ஆம் தேதி வில்லியனூரில் நடந்தபோது கட்சித் தலைவர் சீமான் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியை பற்றி அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் ஐஜி ரன்வீர் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் வில்லியனூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக திரைப்பட இயக்குநர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நல்ல குடித்தண்ணீருக்கு புகழ்பெற்ற புதுவையில் தற்பொழுது சுகாதாரமான குடிநீரை வழங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை தனியார் ஓட்டலில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் நல்ல குடித்தண்ணீர் கிடைத்து வந்தது. குடித்தண்ணீருக்கு புகழ்பெற்ற புதுவையில் நல்ல சுவைமிக்க சுகாதாரமான குடிநீர் கிடைத்தது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் தண்ணீர் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற பெயர் பெற்றிருந்தது. இதனை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் தற்பொழுது நிலத்தடி நீரில் கடல் நீர் கலப்பதால் உப்பு கரித்தும், தொழிற்சாலைகளில் குறிப்பாக ரசாயன தொழிற்சாலைகளால் வெள்ளை நிறத்துடனும் மாசு கலந்தும் குடிநீர் கிடைக்கிறது. நல்ல குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து படுகை அணை கட்டி நீரை சேமித்து சுத்தமான குடிநீரை வழங்கி வருகிறது. இருப்பினும் சுகாதாரமான நீர் கிடைக்கவில்லை என மக்கள் கருதியதால் முதலாக பாசிக் நிறுவனம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட இயற்கையான குடிநீர் வழங்கப்பட்டது. அந்த நீரை டெல்லியில் நடந்த விருந்திற்கு கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அரியாங்குப்பம் ஆற்று தண்ணீர் நன்றாக இல்லை, மாசு கலந்துள்ளது என்றும், குருசுக்குப்பம், மேட்டுப்பாளையம் போன்ற பல பகுதிகளில் ரசாயன கழிவுகள் கலப்பதாலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாகவும், அதன்படி புதுவையில் பல்வேறு இடங்களில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். புதுவையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தில் ஒரு 7 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கொடுக்குறோம். நகரப்பகுதியில் 140 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த குடிக்கிற தண்ணீருடைய தன்மை குறைந்திருக்கின்றது. நம்ம நிலத்துக்கு அதிகமா பயன்படுத்த எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த நல்ல குடிநீர் பூச்சியில கிடைக்கும் பார்த்தா ரொம்ப சிரமம். அதுக்காக தான் இந்த தண்ணீரை மாற்றணும். தண்ணீர் நமக்கு நிலத்தடி நீர் மேம்படுத்தணும், மட்டத்தை உயர்த்தணும். 300 அடிக்கு போய் தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்பதான் 100 அடி 90 அடி மேல தண்ணீர் உயர்த்திருக்கோம். என்ன காரணம்னா அது ரொம்ப அதுக்கும் ஒரு எண்ணம் தோன்றி படுகை அணைகளை கட்டி தண்ணீர்லாம் எங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அது அந்த இடத்துல கடலுக்கு போவோம். படுகை அணை கட்டி தண்ணீரை தேக்கி அதன் மூலமா அந்த பகுதியில் நிலத்தடி மேம்படுத்தலாம், நிலத்தடி நீரை மேம்படுத்த முடியும். நாங்க 2 பேர் தான் போய் சுற்றி பார்த்தோம். எல்லாத்தையும் எங்க பண்ண நிறைய போட்டோம். ஒரு கடல்னு போட்டோம் சொல்ல, அதாவது ஒரு ஆண்டுல வந்து 10 இடத்துல போட்டு 10 இடத்துல போட்டு முடிச்சோம். முடியுமா அப்படின்னு நினைச்சாங்க, முடியும் அப்படின்ட்டு போட்டு அதுக்கு பயன் இருந்ததா, நல்லா அதுக்கு என்ன பலன் இருந்ததா அப்படின்னு அந்த எண்ணம் ஒரு நல்ல பலன் கிடைச்சது. 2 இடத்துல நான் அதை பார்த்தேன். அந்த சிலுக்கேரி பாலத்தை போட்டோம். முதல்ல சிலுக்கேரி பாலத்தை போட்டோம். 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி தேங்கி நின்று அந்த ஆத்துல. அந்த தமிழ்நாட்டில் விவசாயி, இந்த பக்கம் பாளையத்து விவசாயிகளெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. அந்த
தண்ணீர் மட்டும் 90 அடியில் வந்து போச்சுங்க. 80-70 தண்ணீர் அருமையா இருக்குதுங்க அப்படின்னு நாங்க வந்து அந்த பிள்ளைங்கெல்லாம் அந்த நாங்க கட்டின அந்த பெட்டே மேல நின்று எல்லாம் நீச்சல் ஆரம்பிச்சாங்க. குச்சி எடி குச்சி நீச்சல் போய் இதை பார்த்துட்டு முதல்ல போட்ட உடனே இது எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. அந்த அளவுக்கு தண்ணீருடைய நிலை அங்க மட்டம் உயர்ந்து நல்ல தண்ணீர் கிடைக்க ஆரம்பிச்சது. புதுவை கல்வித்துறை வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்ட மாநில சிரகம் சார்பில் திட்ட அலுவலர்களுக்கான பயிலரங்கம் நடந்தது. புதுவை நாட்டு நலப்பணி திட்ட மாநில சிரகம் மற்றும் தமிழ்நாடு பாரம்பரிய சித்த வைத்திய மகா சங்கம் சார்பில் இந்திய மருத்துவ முறை, சித்த மருத்துவம், மருத்துவ மூலிகைகள் குறித்த திட்ட அலுவலர்களுக்கான பயிலரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன உதவி இயக்குனர் அன்னத்தாய் தலைமையில் நடந்தது. திட்ட மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் பள்ளி கல்வி இயக்குனர் வல்லவன் முகாமினை துவக்கி வைத்திட கள விளம்பர அலுவலர் சிவகுமார் நோக்க உரையினையும் வேலூர் சித்த வைத்திய மகா சங்க தலைவர் அர்ஜுனன் கருத்துரையினையும் வழங்கிட நிறைவில் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் பூபதி, திமோத்து தலைமையில் பயிற்சியாளர்கள் விளக்கமாக பயிற்சி அளித்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் தலைமை தபால் நிலையம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு தனியார் பள்ளி ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைவர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் தர்ணா போராட்டம் நடத்தினர். கௌரவ தலைவர் பாலமோகனன் துவக்கி வைத்த போராட்டத்தில் தற்பொழுது பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர ஊதியம் வழங்க வேண்டும், மாத சம்பளம் மாத கடைசி நாளில் வழங்க வேண்டும், காலியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்குவது போன்று ஏசிபி, எம்ஏசிபி, எல்டிசி, குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் போன்றவற்றை வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் அறிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.